அமுலு குட்டிக்கு ரச சாதத்துக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்கும்? பட்டோட்டா ஃப்ரை. பட்டோட்டா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அன்றைக்கி ரச சாதத்துக்கு பட்டோட்டா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் வந்து ரசத்துக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு பிடிச்ச சைட் டிஷ் ஒன்றுங்க, உருளைக்கிழங்கு. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் ஃப்ரை பண்ண கடாய் எதுனாலும் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகங்க. இதெல்லாம் நல்லா பொரியவும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நம்ம உருளைக்கிழங்குங்க, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீள சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குச்சி குச்சாகவும் கட் பண்ணி போடலாம், சின்னதாகவும் கட் பண்ணி போடலாம். போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறமாட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சு உப்பு போடணுங்க. உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். உப்பு போட்டிங்கன்னா தண்ணி விட்டு வரும், உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சளும் போட்டுருங்க. மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்குல வந்து கலர் சேஞ்ச் ஆகாதுங்க. அதனால் ஃபஸ்ட்டே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கிண்டி குடிக்கணும். அடி பிடிக்காமல் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம கழுவி வச்சுருக்க ஈரப்பதம் இருக்குது பாருங்கள், அதிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் பொடிங்க. பெப்பர் பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை வந்து. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள், அரை ஸ்பூன் வரமல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி கொடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம எடுத்தோம்னா பட்டோட்டா ஃப்ரை ரெடிங்க. யாருக்கெல்லாம் பட்டோட்டா ஃப்ரை பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க. பட்டோட்டா ஃப்ரை சூப்பராட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி மல்லித்தழை போட்டு கிண்டி கொடுத்தோம்னா அருமையான சுவையில் சைடிஷ் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பட்டோட்டா ஃப்ரை கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.